பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு கூட்டங்களில் பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் பங்கு பெற்ற பிரதமர் தன்னுடைய காசி தொகுதியிலையும் பிரச்சாரம் ஓய்ந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர் கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறை, பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் செல்வார். 2014 மராத்திய மாநிலம் சென்றார், 2019 கேதார்நாத் சென்றார். அந்த வகையில் இந்த முறை 3 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருவனந்தபுரம் வந்து அங்கிருந்து உலங்கு வானூர்தி மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஹெலிகாப்டர் வந்திறங்கக்கூடிய காட்சிகள், அவருடைய ஹெலிகாப்டர் மற்றும் டிகாய் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தற்போதைய முக்கிய செய்தி, பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்தடைந்தார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ், ஓவர் டு யூ. வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக தற்போது சற்று முன்பு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் திருவனந்தபுரத்தில் இருந்து இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். கிட்டத்தட்ட 3 ஹெலிகாப்டர்கள் பறந்து வந்து வானில் வட்டமடித்து நேராக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் தற்போது இறங்கியுள்ளது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது பிரதமருடைய ஹெலிகாப்டரில் இருந்து அவருடைய பாதுகாப்பு வீரர்கள் இறங்கி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று இன்னும் சற்று நிமிடத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி இறங்கி அங்கிருந்து கார் மூலம் அருகில் உள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்ய இருக்கிறார். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் பிரதமர் வந்து இறங்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமருடைய ஹெலிகாப்டர் வந்து இறங்கிவிட்டு அதனுடைய அதை சுற்றி பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து அணிவகுத்து நிற்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் ஹெலிகாப்டரில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி இறங்க உள்ளார். இங்கிருந்து இறங்கி அருகில் உள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு இன்னும் சற்று நிமிடத்தில் பிரதமர் கிளம்புவார் என்று தெரிகிறது. அவருக்கான அவருக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த கார், அந்த புல்லட் துளைக்காத கார், குண்டு துளைக்காத கார் வந்து அந்த ஹெலிகாப்டர் அருகே நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நிமிடத்தில் இந்த ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு கிளம்ப இருக்கிறார். சற்று நேரத்தில் அவருடைய முதல் டெஸ்டினேஷன் அருள்மிகு கன்னியாகுமரி அம்மன் திருக்கோவில், பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருக்கிறார். முதல்ல அவர் நேரடியாகவே விவேகானந்தர் பாறைக்கு செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த பயணத்தில் முக்கிய மாற்றமாக முதல் டெஸ்டினேஷனாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோவில் சேர்க்கப்பட்டது. கன்னியாகுமரியில் வந்திறங்கி இருக்கக்கூடிய பிரதமருடைய வாகன அணிவகுப்பு கிளம்பக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கின்றோம். அவருடைய ஹெலிகாப்டரும் டிகாய் ஹெலிகாப்டர்களும் வந்து இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிபேடிலிருந்து ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர் நேரடியாக செல்ல இருப்பது கன்னியாகுமரி அம்மன் கோவிலுக்கு, பகவதி அம்மன் கோவிலுக்கு செல்ல இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய பயண திட்டத்தை நமது நேயர்களுக்கு விரிவாக விளக்கிறதுக்காக செய்தியாளர் பிரசாத் காத்துக்கொண்டிருக்கிறார். பிரசாத், ஓவர் டு யூ. திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரியில் அமைந்திருந்த ஹெலிபேடில் வந்து இறங்கிய பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து கார் மூலமாக அடுத்ததாக பகவதி அம்மன் கோயிலுக்கு செல்கிறார். பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து அடுத்து கார் மூலமாக பூம்புகார் கப்பல் கழகத்தினுடைய படகு குழாமுக்கு கார் மூலமாக சென்று அங்கிருந்து படகில் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்ல இருக்கின்றார்கள். ஏற்கனவே காலையில் 8 மணி முதல் 10 மணி வரை அங்கு சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு பாறையில் அனுமதிக்கப்பட்டு 10 மணிக்கு பிறகு அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. 5 அடுக்கு பாதுகாப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் காலை 10 மணி முதல் தற்போது வரை அங்கு அதிகமான பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த படகு குழாமிலிருந்து தனி படகு மூலமாக அவர் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்கிறார். இன்று முதல் 3 நாட்களுக்கு நாளை மறுநாள் மாலை வரைக்கும் அங்கே இருந்துவிட்டு தியானம் முடிவடைந்த பிறகு அங்கிருந்து அருகில் இருக்கின்ற திருவள்ளுவர் சிலைக்கு படகு மூலமாக செல்கிறார். படகில் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பின்பு அங்கிருந்து மீண்டும் கரைக்கு படகு மூலமாக படகு குழாமுக்கு வந்தடைந்து அங்கிருந்து மீண்டும் இவர் விருந்தினர் மாளிகைக்கு சென்று அங்கிருக்கின்ற ஹெலிபேடில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீண்டும் நாளை மறுநாள் மாலையில் திருவனந்தபுரத்திற்கு தனி ஹெலிகாப்டரில் செல்ல இருக்கின்றார்கள். பிரசாத், நேர்களுக்கு விளக்குங்க. சில பேர் அந்த விவேகானந்தர் பாறைக்கு சென்றிருக்க கூடும்,
சென்றிருக்கக்கூடியவங்களுக்கு கூட கேள்விகள் எழலாம். அங்கே தங்கறதுக்கான வசதிகள்லாம் இருக்கா? பிரதமர் வந்து தொடர்ந்து அங்கே தான் இருக்க போகிறார், அங்கேருந்து வெளியில் போக போகிறதில்லை அப்படின்னு அறிகிறோம். அங்கே அவருக்கு தங்கறதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குது? இல்லை இயல்பாகவே அந்த ஏற்பாடுகள்லாம் அங்கே இருக்கா அந்த பாறையில், இந்த மண்டபத்தில்? பொதுவாக இந்த விவேகானந்தர் நினைவு பாறையில் விருந்தினர்களுக்கோ அல்லது சுற்றுலா பயணிகளுக்கோ தங்குவதற்கு எந்த வசதிகள் கிடையாது. அங்கு அந்த மாதிரி இதுவரை யாரும் தங்கியதில்லை. வழக்கமாக காலை முதல் மாலை வரை சுற்றுலா பயணிகளானாலும் சரி, விருந்தினர்களானாலும் சரி, சென்று பார்வையிட்ட பின்பு அல்லது விவேகானந்தரை நினைவு மண்டபத்தை சுற்றி பார்த்து விட்டு மாலை மீண்டும் திரும்புவது வழக்கம். ஆனால் அதற்கு மாறாக தற்போதுதான் சமீப காலத்தில் இதுபோன்ற யாரும் அங்கு தங்கியிருக்காத, ஒரு எந்த விருந்தினரும் தங்கியிருக்காத நிலையில் தற்போதுதான் பிரதமர் தங்கியிருக்கின்றார்கள். பிரதமர் அங்கு தங்குவதற்கு ஏற்ற அளவில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து பொருட்களுமே வெளியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு தற்காலிகமாக அவருக்கான பொருட்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக அங்கு தங்குவதற்கு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.